ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, தம்பிக்காரன் வந்து சொல்லியிருந்திருப்பா எனக்கு டேனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்கிங்காக தான் இருக்குது. அவன் உட்காந்து அப்படியே கதையாக சொல்லிகிட்டு இருக்கான். டேனை பார்க்கும்போது அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஐயே என்னவன் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். இந்த சைடு ஹீரோயினு அப்புறம் டேனு அந்த ஒயிட்டி எல்லாத்தையுமே காட்டுறாங்க. ஹீரோக்கு என்னதான் ப்ராப்ளம், என்ன தான் நடந்துட்டுருக்கு அப்படின்னு புரியாமல் உட்காந்துட்ருக்காங்க. அந்த இடத்துக்கு ஜெங்கு பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கான். என்னாச்சு, ஏதாவது தெரிஞ்சிச்சா? அவன் இன்னுமே இன்வெஸ்டிகேஷனில் தான் இருக்கான், அவனை கொஞ்ச நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஹீரோயின் வந்து சொல்லிகிட்டு இருக்கா, இது ரொம்பவே சீரியஸான ஒரு ப்ராப்ளம் போலையே, அப்படி என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு. சீனை கட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்திங்கன்னா வீட்டில் உட்காந்து அவங்க அம்மாவோட அந்த லெக்சரை தான் கேட்டுட்ருக்கான். அப்போ ஹீரோயின்கிட்டருந்து கால் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இவன் பார்த்திங்கன்னா அதை அட்டன் பண்ணவே மாட்டான். ஹீரோயினுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில. இவன் பார்த்திங்கன்னா நேராக வீட்டுக்கே வந்து காலிங் பெல் அடிச்சிட்ருக்கா. இவனு வந்து ஓப்பன் பண்ணுறான், ஆனால் வீட்டுக்குள்ளே கூட விட மாட்டான். இங்கே நின்று நம்ம பேசலாம் அப்படின்னு. ஏன் உள்ளே யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உள்ளே வா, என்னதான் பிரச்சனை என்கிட்ட சொல்லுவேன், நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும், என்கிட்ட சொன்னீங்கன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம்ல, அதெல்லாம் ஒரு அவசியமும் கிடையாது, இந்த பிரச்சனையை நானே பார்த்துப்பேன், உன்னோட வேலையை மட்டும் போய் பாரு அப்படின்னு பட்டுன்னு சொல்லிகிட்டு இருக்கான். இவளுக்கு ரொம்ப ஹர்ட்டிங் ஆயிடுது. ஸோ எதுவுமே பேசாமல் விறுவிறுன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறா. மறுநாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா வைத்தியோட அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கான். அவர் பார்த்தீங்கன்னா ரெசிக்னேஷன் லெட்டர்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்காரு, இதை ஃபில் பண்ணிவிட்டு கிளம்பு அப்படின்னு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா அதை ஃபில் பண்ணி சைனெல்லாம் போட்டுட்டு அங்கேருந்து போகிறானா. இவருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நான் உன்னை நம்புகிறேன், பட் இதான் ப்ரொசீஜரு, நான் இதை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். இந்த விஷயத்த ஒயிட்டி பார்த்தீங்கன்னா ஹீரோயின்கிட்ட சொல்ல அவள் தலைதெறிக்க ஓடி வந்துட்டுருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டு இருக்கான். டே நில்றா அப்படின்ட்டு பின்னாடி ஓடி வந்துட்டுருக்கா. நீ என்ன பைத்தியமா, எதுக்கு இப்படி ஓடி வர அப்படின்னு. எதுக்காக ரிசைன் பண்ணீங்க? நீ போய் ஃபஸ்ட்டு உன் வேலையை பாரு, ஏன் இதை பற்றியே நீ யோசிச்சுட்டு இருக்க? லாஸ்ட்டாக ஒரே ஒரு கொஷின் மட்டும் கேட்குறேன், எனக்காக தான் நீங்கள் ரிசைன் பண்ணிங்களா? நான் ஏமா உனக்காக பண்ண போகிறேன், எனக்கு இங்கே வேலை பார்த்து போர் அடிச்சிருச்சு, அதனால தான் வேறு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒர்க் பண்ணலாம் தான் நான் ரிசைன் பண்ணேன் அப்படின்னு. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல. சரி ஓகே, நீங்கள் ரிசைன் பண்ணிட்டீங்கல்ல, என்ன வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க்குக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அதை நான் வந்துட்டு ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு. நான் ரிசைன் பண்ணதுக்கும் நீ இந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணுறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, எதுக்கு பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஹீரோனுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ ஹீரோவும் அந்த தம்பியும் பார்த்தீங்கன்னா ஜிம்மில் உட்காந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தம்பிக்காரன் சொல்லிகிட்டு இருக்கான், எனக்கு ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் ஆகுது, நான் வேணா எங்கள் அக்காட்ட சொல்லவா? இல்லை வேண்டாம், அவள் இப்போ தான் அவளோட கேரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கா, இப்போ போய் நீ இதை சொன்ன அப்படின்னா அவள் ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணுவா, அதனால் வேணாம் விடு அப்படின்னு. அட நீங்கள் இன்னுமே எங்கள் அக்காவை லவ் பண்ணுறீங்களா, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு. நானாடா மாட்டேன்றேன், உங்கள் அக்கா தாண்டா வேணான்னு சொல்லிட்டா, ட்ரை பண்ணுவோம், என்னோட பெஸ்ட்டெல்லாம் நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். சைட லாயரை காட்டுறாங்க. இவனை பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் பொண்ணு செக் பண்ணிட்டு இருக்கா. இவளோட பேர் பார்த்தீங்கன்னா ஃபெய், நம்மளும் அதே மாதிரி வச்சுக்கலாம். இவ டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப நார்மலாக வந்துருச்சு, உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஓடி போயிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. இவனா கடுப்பாயிட்டு இருக்கான். இல்லையே, எனக்கு ஃபீவர் இருக்கிற மாதிரி தெரியுது, நான் இப்போல்லாம் டிஸ்சார்ஜ் ஆக மாட்டேன் அப்படின்னு. அந்த நேரம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கா. என்னாச்சு, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இவனுக்கு சரியாயிடுச்சு, ஹாஸ்பிட்டல்கிட்ட போக சொன்னால் போக மாட்டான். ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போடா அப்படின்ட்டு அந்த பொண்ணு போயிட்டுருக்கா. பாத்தியா இவளுக்கு எவ்வளோ திமுரு, பத்தியா திமுறாவே பேசுகிறா அப்படின்னு நம்ம லாயர் வந்து கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். சரி ஹீரோ என்னாச்சு, அவனுக்கு என்னாச்சு அப்படின்றதே என்கிட்ட சொல்ல மாட்டான்ப்பா. சரி ஃபீல் பண்ணாத, நான் உனக்காக ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு. நீ ஹீரோவும் அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாதே, எனிமி மாதிரி தானே நடந்துப்பீங்க அப்படின்னு. எல்லாமே உனக்காக தான், நான் ஹீரோக்கு சில விஷயங்கள் பண்ண போகிறேன், அது மூலமாக என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. இவன் ஒரு மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல, நீ என்ன சொல்கிற, வெயிட் அண்ட் சி அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. ஸோ இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்துட்டுருக்காங்களா. அப்போ அந்த மற்ற கொலீக்ஸ் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, ஹீரோ வந்து அந்த ஆப்ரேஷனுக்கு அமௌண்ட் வாங்கியிருக்கான் அப்படின்ற மாதிரி தான் கேஸ் வந்து ஃபைல் ஆகிருக்கு. ஆனால் ஹீரோ வந்துட்டு டைரெக்டாக வாங்க கிடையாது, வேறு ஒரு பர்சன் தான் வாங்கியிருக்காங்க, அவன் யார் என்னன்றதே தெரியல, அவனால தான் இம்புட்டு பிரச்சனை அப்படின்னு. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்குது. அப்போ யோசிச்சு பார்க்குறா,
அவங்க தம்பி வந்து சொல்லியிருந்திருப்பான்ல, என் ஃப்ரெண்டோட அப்பாவை உங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹீரோ வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ண சொல்லுன்னு. ஒருவேளை இந்த நாயா இருக்குமோ அப்படின்னு வீட்டில் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்கா. தம்பியும் உள்ளே வாரான். டேய் ஒரு நிமிஷம் இங்கே வா, என்ன நடக்குது உண்மையை சொல்லு அப்படின்னு. இவனும் பார்த்தீங்கன்னா நான் அவங்ககிட்ட சொல்லணும் தாக்கா இருந்தேன், ஹீரோ தான் அவங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லிட்டேன் அப்படின்னு எல்லா உண்மையுமே சொல்லிடுறா. பார்த்தீங்கன்னா வேகமாக எங்கேயோ கிளம்பி வந்துட்டுருக்கா. இந்த சைடை ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜிம்மில் உட்காந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு லாயர் வந்துட்டுருக்கா. உடனடியாக என் கூட வா, எங்கே வர, ஹாஸ்பிட்டலுக்கு போய் எல்லா உண்மையுமே சொல்லு, நீ என்னோட லாயரே கிடையாது, நான் எதுக்குடா உன் கூட வரணும், போடா போய் உன் வேலையை பாரு அப்படின்னு. லாயருக்கு பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டிருக்கு. நான் இதெல்லாம் பண்ணுறது உனக்காக இல்லை, ஹீரோயினுக்காக அப்படின்னு. ஐயா பேசாமல் இருக்கியா, இந்த ஜென்மத்தில் உனக்கு அந்த வாய்ப்பு கிடையவே கிடையாது அப்படின்னு. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்காக அடிச்சுட்டு நாறிட்டு இருக்கானுங்க. விட்டால் செத்துருவானுங்க போல். அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோயின் வந்துட்டுருக்கா. டேய் டேய் ஏன்டா இப்படி சண்டை போடுறீங்க, அதுவும் எனக்காக. அப்போ லாயர் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளை மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தியா இவன் தான் என்னை ஃபஸ்ட்டு அடித்தான், அதனால தான் அந்த ஃபைட்டே வந்துச்சு அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான், எது நானா உன்னை ஃபஸ்ட் அடித்தேன், இவன் தான் என்னை ஃபஸ்ட் அடித்தான். ஆமாம் நீ என்ன சின்ன பிள்ளையா, ஏதோ அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி அவட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுற, அவன் என்ன உன்னோட அம்மாவா அப்படின்ற மாதிரி டீஸ் பண்ணுறான். ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா 2 பேத்துக்குள்ளே சண்டை வர மாதிரி இருக்குது. அப்போது லாயரோட ஃபோன் வந்து ரிங் ஆகிட்டுருக்கு. உன்னோட பாஸ் தாண்டா கூப்பிட்றாரு, ஃபோனை எடுனா, நான் எடுக்க மாட்டேன், நான் இவனை அடிச்சே ஆவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த ஃபோனை அட்டன் பண்ணி விட்டுறா. அதனால் இவன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கானா. டேய் எங்கடா போகிற, உங்கள் அம்மா இங்கே தாண்டா இருக்காங்க, இங்கே வாடா வாடா அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டு இருக்கா. ஹீரோ அப்படியே திரும்பி பார்க்குறான், அவனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரில. ஸோ அப்படியே போய் அமைதியாக உட்காந்துட்ருக்கானா. ஹீரோயின் வந்து கேட்குறா, எதுக்கு இந்த மாதிரி சண்டை போடுறீங்க, நான் எல்லா விஷயத்தையுமே கேள்விப்பட்டேன் அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு போயிட்டுருக்கான். அவன் நிமிஷம் நில்லுங்க, என்னை நினச்சி ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணி இந்த விஷயங்களில் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா சத்தியமாக நான் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன். ஆனால் நீங்கள் என்னை திரும்பவும் கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இந்த விஷயங்களில் பண்ணீங்க அப்படின்னா நான் அதை ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டாப் ஆகி ஹீரோன்ட்டு சொல்லிகிட்டு இருக்கான், இங்கே பாரு, நீ வந்து ஒரு சூப்பரான டாக், நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழும்போது யாராவது ஒருத்தவங்க வேலை பார்க்கணும்ல, அதனால தான் ஒன்றை நான் சூஸ் பண்ணேன், நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், ஜாலியாக இருக்கலான்னு. இவ ஷாக்காகி போய் பார்க்குறா, என்ன சொல்கிற, உண்மையை தான் சொல்லிகிட்டு இருக்கியா, ஆமாம் பொய்யாவா சொல்லிகிட்டு இருப்பானுங்க, இல்லைன்னா எவ்வளோ பெரிய விஷயம் நான் பண்ணியிருப்பேனா அப்படின்னு. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகிருது, நீ உண்மைக்குமே தான் சொல்கிறியா, அப்புறம் விளையாட்டுக்கா சொல்லிகிட்டு இருக்கேன்னு. இவ பார்த்தீங்கன்னா டக்குன்னு கிஸ் பண்ண. ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடுறான். ஸோ திரும்பவும் இவன் பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்போது லாயர் வர சத்தம் கேட்குது. உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அலைக்கா ஹீரோயினை அப்படியே தூக்கிட்டு போயிட்டுருக்கான். இவன் இந்த சைடு அப்படியே ஃபோன் பேசிகிட்டே போயிட்டுருக்கான். இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு பீச் சைடு அப்படியே பேசிகிட்டே வந்துட்டுருக்காங்க. உனக்கு ஞாபகம் இருக்கா, ஃபஸ்ட் டைம் நான் எப்போ உன் மேலே க்ரஷ் ஆனேன்னு? இவனும் சொல்லிகிட்ருக்கான், ஞாபகம் இருக்குது, நான் அந்த ஸ்டெப்பில் இறங்கி வரும்போது உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கற்றுனாங்க அதானே, உனக்கு ஞாபகம் இருக்கா, அது எல்லாத்தையுமே நீ கேட்டியா? அட ஆமாம், அப்போ நீ என்னை பைத்தியம்னு நினச்சிருப்பில்ல. பைத்தியம்னா நினைக்கல, முழு பைத்தியம் நினச்சேன் அப்படின்னு. ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக அங்கே விளாண்டுட்ருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா தான் இருக்குது. இதோட 3வது டைம் பிரிஞ்சு சேர்றாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. எல்லோரும் பார்த்தீங்கன்னா அப்படியே டீமாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கெலாம் கொஞ்சம் அருவியாக தான் இருக்குது, ஏன்னா ஹீரோ அந்த இடத்துல இல்லை யதார்த்தமாக பார்க்குறா. அங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக ஸ்லோ மோஷன்லாம் நடந்து வந்துட்டுருக்காப்புல. 2 பேரும் அப்படியே பார்த்துக்கிறாங்க. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர சிரிப்பாக இருக்குது. ஹீரோவுமே ஹீரோயினா விடாமல் பார்த்துட்ருக்கான். இவ பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பேசுகிறாங்க அதெல்லாம் கேட்கல. ஹீரோவை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கா. இதை வந்து ஒயிட்டி பார்க்குறா, இது வேறையா, நம்மளுக்கு தாயா ஒன்றுமே நடக்க மாட்டுது அப்படின்னு. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான், வாங்க நம்ம ரவுண்ட்ஸ் போகலாம் அப்படின்னு. டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஹீரோவை வாமாக வெல்கம் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிடுச்சு போல். ஹீரோவும் ரிட்டன் வந்துட்டான். இந்த சைடு அந்த தம்பியை காட்டுறாங்க. டேன் பார்த்தீங்கன்னா அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிகிட்ருக்கா. அவன் வந்து அப்படியே தலையில் கையை வச்சு உட்காந்துட்ருக்கான். அவனுக்கு ஒருத்தவர் கால் பண்ணி சொல்லிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அந்த வீட்டுக்கு ரெண்ட் மட்டும் நீ பே பண்ணல அப்படின்னா எல்லா திங்ஸுமே நான் வெளியே தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு. ஸோ அது இந்த வீடு தான் போல். டேன் வந்து பக்கத்தில் உட்காந்துட்ருக்கா. என்னடா ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் ரொம்பவே யூஸ்லெஸ்ஸாக இருக்கேன்ல அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது,
நானும் என் பொண்ணு எங்கள் அம்மாவோட வீட்டில் போய் ஸ்டே பண்ணிக்கிறோம். நீ ஒன்றும் பெருசாலாம் எடுத்து எதையும் திங்க் பண்ணாத அப்படின்னு சமாதானப்படுத்தி அங்கேருந்து கூப்பிட்டு போயிட்டுருக்கா. இந்த சைடு ஹாஸ்பிட்டலில் கேன்டீனை காட்டுறாங்க. எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க டிபார்ட்மெண்ட்டில் யார் டைரக்டராக வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு போட்டி நடந்துகிட்ருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவும் அப்புறம் டைரக்டராக முன்னாடி இருந்திருப்பார் அவருமே போட்டி போட்டிருந்துருப்பாங்க. அதில் அந்த முன்னாள் டைரக்டர் பார்த்திங்கன்னா வின் பண்ணிட்டாராம்மா. ஸோ அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஜெங்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியுது. ஏன் அப்படின்றது கரெக்டாக தெரில. இந்த சைடு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா வீட்டில் ரொம்பவே சோகமாக உட்காந்துட்ருக்கான். அப்போ அந்த வாண்டுக்கிட்ட வந்து ஃபோன் கால் வருது. அப்பா நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. நானாடா சும்மா ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கேன். இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போகிற? ஹீரோயினை தான் பார்க்க போகலான் இருக்கேன். அப்படியா? நானும் அம்மாவை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். சரி அம்மாவை மீட் பண்ண போகும்போது ஃப்ளவர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போ, நல்ல பையனாக நடந்துக்கணும், என்ன அசிங்கப்படுத்தாத என்ன அப்படின்ட்டு அது பார்த்திங்கன்னா பெரிய மனுஷன் மாதிரி பேசிகிட்டு இருக்கு. ஹீரோவும் சொல்லிகிட்டு இருக்கான், டே சரிடா நான் நல்லாவே நடந்துக்கிறேன், நீ ஒழுங்காக சாப்பிட்ணும், ஒழுங்காக தூங்கணும், சரியா? இத்தனை கேள்வி கேட்டால் நான் என்ன தான் பதில் சொல்கிறது? சரி நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு நீ பதில் சொல்லு. என்ன நீ மிஸ் பண்ணியா? ஆமாண்டா உன்னை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஹீரோ பார்த்திங்கன்னா கிஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கான். அவனும் கிஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கான். சரிப்பா பார்த்து போயிட்டு வா அப்படின்னு. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஹீரோனோட வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கான். அங்கே லாயர் பார்த்திங்கன்னா மாப்பெல்லாம் போட்டுட்ருக்கான். இவன் ஷாக் ஆகிடுறான். என்னடா இவன் இங்கே வந்து மாப்பெல்லாம் போட்டுட்ருக்கானே, நம்மளோட இதுக்கு ஒல வச்சுருவானோ அப்படின்னு. அப்போ ஹீரோயினுமே வந்துட்டுருக்கா. நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறான். நான் யோகா பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியா? இந்த ஃப்ளவர் அவள் ஆசையாக வாங்குறா, நமக்காக தான் வாங்கிட்டு வந்திருப்பானோ அப்படின்னு. வாண்டு தான் உங்ககிட்ட கொடுக்க சொன்னான் அப்படின்னு. அவன் மூஞ்சியே மாறிடுது. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே விழுந்து விழுந்து வேலை பார்த்துட்ருக்கான். எப்படியாவது மாமியார் மாமனாராக கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு. லாயரும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அவனை தடுத்து விட்டுட்டே இருக்கான். ஸோ இப்படியே 2 பேர்த்துக்கும் சண்டை மாதிரி முட்டி முட்டி போய்கிட்டே இருக்குது. சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பூச்செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டுருக்கான். அந்த இடத்துக்கு தம்பிக்காரமா, நீங்கள் எப்போ எங்கள் அக்காவுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு. அதாண்டா தெரியல, என்ன பண்ணுறதுனே புரியலை அப்படின்னு. அதான் உங்களுக்கு தெரியுமே, நீங்கள் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது, என் மானத்தை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். இவன் என்ன சொல்கிறான் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா குழம்பிகிட்ருக்கான். இதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு பெட்டில் அப்படியே உருண்டுட்ருக்கான். ஹீரோன்ட்ட நம்ம எப்படி பேசுகிறது, என்னத்தை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு. சரி அவள் சாப்பிட்டாலான்னு கேட்போமா? இல்லை இல்லை இப்போ தானே தின்னுட்டு வந்தோம், இதை கேட்டால் அவள் லூசுன்னு நினச்சிருவா. அப்போ அந்த பேப்பர்ஸ் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டாலான்னு கேட்போமா அப்படின்ட்டு அதை மெசேஜ் போட்டு வர்றான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இங்கே யோகாலாம் பண்ணிகிட்ருக்கா. அதை எடுத்து பார்க்குறா. இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிடுறா. என்ன இவ பொசுக்குன்னு சொல்லி முடிச்சுட்டா, இதுக்கப்புறம் நம்ம என்ன கேள்வி கேட்குறது அப்படின்னு இவனுக்கு ஒன்றும் புரியலை. நேராக பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் போய் டைப் பண்ணிகிட்ருக்கான். ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்டு வந்து கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன மாதிரியெல்லாம் கொஷின் கேட்பாங்க, எந்த மாதிரிலாம் நடந்துப்பாங்க அப்படின்னு. அதில் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் போட்டிருக்கு. லவ்வர்ஸ் 2 பேர் வந்து சாப்பிட்றதுக்காக வெளியே போயிருக்காங்க. அப்போது அந்த பொண்ணு வந்துட்டு எனக்கு ரொம்பவே குளிருது அப்படின்ற மாதிரி சொன்னால், அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு அவன் போட்டிருக்க அந்த கோட்டெல்லாம் கழட்டி அப்படியே போற்றி விடணும் அப்படின்னு. இவனை யோசிச்சு பார்க்குறான், அதெல்லாம் நமக்கு செட்டே ஆகாதே அப்படின்ட்டு. ஸோ செகண்ட் ஒன்றை பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணிகிட்ருக்கான். அதில் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து நான் அழகாக இருக்கேனா அப்படின்ற மாதிரி கேட்டால், அந்த பாய் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நீ அப்படியே தேவதை மாதிரி இருக்க, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லணும்னு போட்டிருக்கு. என்னடா இது நம்ம கேரக்டருக்கு கொஞ்சம் கூட செட் ஆகாத மாதிரியே போட்டிருக்கானுங்களே அப்படின்ட்டு அதை பார்த்தீங்கன்னா அவன் அப்படியே பார்த்துட்ருக்கான். ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடு பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.